மந்தாரமூலே மதனாபிராமம் பிம்பாதரா பூரிதவேணுநாகாதம் கோபகோபி ஜலமத்ய சம்ஸ்தௌ கோபம் பஜே கோகுல பூர்ணச்சந்திரம் கிருஷ்ணா பேச ஹலோ சின்னதாவே ஏய் யாரு ஏ கிருஷ்ணா சொல்லு கிருஷ்ணா. இன்னைக்கு எல்லாரும் எழுந்திருக்கிறா. இங்க போறா போக மாட்டா. டீ சாப்பிட்டு வந்துடுவா. அவ்வளோ நேரம் தான் அவளை உட்காந்துருப்பேன். டீ போட்டு வந்துருக்கா வந்துடும் அங்கேயே. இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்ட? வீடு வீடாக போய் நம்ம இன்னைக்கு வெண்ணெயெல்லாம் திருடி சாப்பிட்றோமே. மா நீ புது விளையாட்டு இன்னைக்கு ஒரு புதுசாக அந்த வெண்ணெய் திருடாமல் வேற ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடலாமோன்னு ஆசைப்படுறேன். விளையாடலாம். ஆலங்குடியில் என்ன விளையாடுறதுன்னு தெரியல எனக்கு. மற்ற ஊராக இருந்தால் புளிஞ்சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் இந்த சித்திராண்ணங்கள்லாம் பயஞ்சு ஆத்தாங்கரில் எடுத்துன்னு போய் சாப்பிட்டுட்டு உங்கள் ஆத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்துடலாம். ரெண்டாமல் ஒன்று தானடா. ஆலங்குடிக்கு வந்தா நம்ம ஆத்துலேருந்து சாதம் பேசிட்டு வர வேண்டாம். எத்தனை பேர் வந்தாலும் அவள் தான் சாதம் போடுறாள். அதனால் அந்த சாத்தையே எடுத்து வச்சுட்டு மிளகு குழம்பு இருக்கு பக்கத்தில் நதி தீரம் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். திப்பராஜபுரத்துக்கிட்டே இருக்கு. காலம்பரம் இட்லி சாப்பிட அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு சாப்பிடலாம். ஆனால் நித்தியப்படி நம்ம வெண்ணெய் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இதே தெருவில் இந்த கடைசி ஆற்றுல ஆமாம் இன்னைக்கு போய் வெண்ணெய் திருடலான்னு பார்த்தது முடியாதுன்னு. ஏன்? அங்கே பஞ்சாமின்னு ஒருத்தன் இருக்கான். ஆமாம் அந்த பஞ்சாமின்னு ஒரு அஷடுனா அவன் சாது சமத்து. சாது சமத்தா? இங்கே பாருப்பா இதோ வரான் பாரியா பஞ்சாமி சொல்லி வாய் மூடலை வந்துட்டானே. நான் வாய் மூடலை, அவனும் வாய் மூடலை. கிருஷ்ணா உள்ள நீங்க வந்தேனே வரும்போது இருக்கிறவா எல்லாரும் என்ன பாட்டு சிரிக்கிறாள. நான் ரொம்ப லட்சணமா அழகா இருக்கேன்னு தானே. என்ன அழகு என்ன அழகு. அதுக்கு என்ன பண்றது? எங்க அம்மா எத்தனை ராமேஸ்வரம் போயிருக்கா, எத்தனை பேர் அரச மரம் சுத்திருக்கா. என்னது உங்க அம்மா ராமேஸ்வரம் போல பின்னாசத்தோடு சரியா? அரச மரமும் சுத்தல. அரச மரம் நினைச்சுட்டு கருக மரத்தை சுத்திருக்கா. ஏய் கருவ மரம்னா முள்ளு இருக்க மாட்டா? முள்ளுள்ளாத கருக மரம் இருக்கு. அப்படி ஒண்ணு இருக்கா? இப்ப இங்க இருக்கிற எல்லாரும் என்ன நினைக்கிறா, நம்மளும் கருவ மரத்தை சுத்தினா இது மாதிரி அழகான கொண்ட பிறக்கும்னு நினைக்கிறேன். தூங்காத. உங்க அம்மா என்ன மரத்தை சுத்தினா? நானும் கேட்டு சொல்றேன்ப்பா. தேங்கல எங்க அம்மா சுத்துறப்ப நான் பிறக்கல. அது சரி வந்ததுலேருந்து வாய் மூடாம தண்ணிட்டே இருக்கே. என்ன இது பேரு? இது ஆப்பயம். ஏய் பேரெல்லாம் மாத்தாதடா. இது பேரு ஆப்பயம்னு சொல்லக்கூடாது. என்ன வாழைப்பழம்னு சொல்லணும். கதலி பழம். ரொம்ப நல்லா பிரமாமா பாடுற சம்பிரதாயம் தனியாக எல்லாம் போயிட்டு இருக்கேன். எல்லாம் பண்ணுறேன், அபிநயம் பண்ணுறேன், ஹார்மோனியம் வாசிக்கிறேன், எல்லா கலையும் இருக்குது. இது சொல்ல தெரியல. வாயில பின்னாடி ரெண்டை விட்டு ஆரம்பணும் மண்டு. இவரே ஆப்பையன் தான் சொல்லணும். கடையில் போனால் ஆப்பையன்னா நேவிட்டியம் பண்ணுறோம். கதலி பழம் தப்புன்னு போனால் சொல்லப்படாது. ஆப்பையன் நேவிட்டியாமை. ஆமாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஆமாம் இதான் ரைட். ஆமாம்
அது சரி, இந்த தோழி எதுக்கு நீ வச்சுருக்க? குட்டிக்கு மாட்டோட குழந்தைக்கு. நீ வேற, மாட்டோட குழந்தை வேற இல்லை. ஏய், அவசரப்படாதா? அது இது என்னது? புஷ்கோட்டு. என்ன கோட்டு? புஷ்கோட்ரா. பிஸ்கட்டா? சரி, எனக்கு கொடுக்காமே தின்னு இருக்கே நீ. அம்மா என்ன உனக்கெல்லாம் கொடுத்தா சேஷமா போடுமா? நான் பிராமணன் தானே. என்னடா அது? பக்ஷி. வானத்துல பறக்குமே அதுவா? சுச்சி பக்ஷி. பஜ்ஜி. நூலை ஒரே நூல் ஊசி போடுதா? ஊசி போடுறா. வாழைக்காய் வெங்காயம் உருளைக்கிழங்கு விலை ஜாஸ்தின்னு எங்கள் அம்மா நூல்லையே போட்டான். நாளைக்கு எல்லாரும் எங்கள் அம்மாட்ட வரும், மாமி மாமி எப்படி போட்டு அப்படின்னு. விதவிதமா கொண்டு தான் வந்திருக்கு. அவசரப்படாது. இதுவும் ஆகட்டும், டீ போட்டிருக்கா வருது. பப்புட்டும். உன் வாயை பூட்ட வேண்டியதான். பூட்டி சாவியை கையில் கொடு. ஏதோ ஒரு பூச்சி சாயிலிட்டு. என்னைக்கு நான் வாங்கியிருக்கேன்? நான் ரயிலே டிக்கெட்டு வாங்க மாட்டேன். என்ன அது சரி, இப்போ இந்த இடத்துல நீ கிருஷ்ணனோட விளையாடி இருக்க இல்லையா நிறையா? சொல்லுங்கிற நீ ஒரு தகா, நானும் ஒரு தகா கிருஷ்ணனுக்கு. அதெல்லாம் சரி, நீ வந்து ரயிலில் போனேன். நீ ரயிலில் போனால் உன்னை டிக்கெட்டு கேட்கறதுக்கு வருவாரே ஒருத்தன். நான் வேணா கக்குசில் பூந்து விடுவேன். திராட்சை பழம். திராட்சை பழமா? அபராம். அப்பளம். அபராம் ஐத்தியம் நொறுக்கி போடும். கிரகணம் தான் இது. இந்த ஏரியா வரைக்கும் தான் தெரியும். ஆமாம், மறந்தே போட்டேன். உனக்கு மட்டும் இல்லை, எப்பவுமே என் கை தாராளம். கால் அது சரி, காலில் என்ன வச்சிருக்க? காலில் ஊவா எல்லாம் தெரியாது போல கேட்குறேன். உங்கள் ஆத்துக்கு தான் வந்தேன். ஏன் வரக்கூடாதா? மாமி மாமி அப்புச்சி ஒன்றுமே அப்படின்னேன். இங்கே அப்புச்சியும் கிடையாது, குப்புச்சியும் கிடையாது, வேறு வேலை இல்லையான்னா. இருந்தாலும் குழந்தை ஆசைப்படுறேன்னு ஒன்று ஒரு அவா உண்டை கொண்டு கொடுத்தா. வெள்ளையாக உருண்டையாக இருக்குமே, உங்கள் அம்மா தான். ஆமாம், அவா உண்டை. அது கை காலில் வந்து ரத்தம். அது என்னுடைய போராட காரணம். அம்மா மாமி இல்லையா, 3 நாள் நீ தானா எல்லாம். அது நெய் பக்கமும் இல்லை. இதை கேட்குறியா? நான் வந்து காலில் ஒரு காலில் போட்டிருக்கேன். அம்மா அம்மா நான் ரொம்ப நாளாக போய் ஆலங்குடிக்கு ஆனால் வீராசாமி மாமா கூப்பிட்றா, கல்யாண மாமாலாம் கூப்பிட்றா, போயிட்டு வரட்டுமான்னு. மகாராஜா நான் போயிட்டு வாயே அப்படின்னா. வீட்டாட்டு கமலி காப்பு போட்டுருக்கா காலில், எனக்கும் வேணுமே ஆசையாக இருக்கேன்னு. அவள் பணக்காரா போட்டுப்பா, அதெல்லாம் வெள்ளி வைக்கிற வேலை கட்டுப்படி ஆகாது அப்படின்னா. இருந்தாலும் நான் குழந்தை ஆசைப்படுறேன்ன ஒன்று மோர் ஜாடியிலேருந்து அல்மண்ணி கண்டை எடுத்து வளைச்சி 2 காலையும் போட்டான். என்ன அதெல்லாம் சரி, ஒரு காலில் இருக்குது, ஒரு காலில் 2 காலையும் போட்டால. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வரும்போது பேரிச்சம்பழம் ஊத்தாண்டா. ஏய் எனக்கு ஒரு பேரிச்சம்பழம் விடுறா அப்படின்னா. காய்ச்சி அப்படிங்கிறான். என்ன பார்த்து கேட்கலாம். காய்ச்சி இல்லைன்னு காப்பை கேட்டி கொடுக்கணும். காப்பை கேட்டி கொடுக்கணும்னு காப்பை கேட்டணும் போல இருந்தது. அப்புறம் ஒரு காப்பை கேட்டி கொடுத்தேன், 2 பேரிச்சம்பழம் கொடுத்தான், கொட்டையை எடுத்து விட்டேன். கொட்டையை எடுத்துட்டியா? ஷெஃப்ட்டு ஷெஃப்ட்டு தூக்கி ஷெட்டில் தான் போடணும். பின்ன என்ன இது பேர்? ஷெட்டு. ஏதோ ஒரு நகை. இதுவா இந்த வாசலில் ஐஸ் ஃப்ரூட் தாண்டா, ஜில்லுன்னு இருக்கேன் இருக்குல்ல. எனக்கு ஒரு ஐஸ் ஃப்ரூட் கொடுறான்னு. அவனுக்கு காய்ச்சுங்கிறான். காய்ச்சி இல்லை அப்படின்னு. காப்பை கட்டி கொடுங்க, இன்னொன்று இருக்குன்னு. கொஞ்சம் காப்புக்கெல்லாம் பேச்சு மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு. அப்புறம் ஒரு ஷெட்டை கட்டி கொடுத்தேன், 2 ஐஸ் ஃப்ரூட் கொடுத்தேன், ஈருக்கு ஷர்ட் விட்டான். ஈருக்குச்சியோடையா? பஞ்சாமி, பஞ்சாமி சார் இங்கே பாரு, கன்னத்தில் என்ன ஒரு கருப்பாக பொட்டு வச்சுட்டு இருக்க? என்ன வெக்கத்தை பாரு. பரியாசம் வெக்கப்படாமல் சொல்லு. நீ கல்யாணம் பாவரை கூப்பிடுறா, ஆளுங்க வீராசாமி பாவர் கூப்பிடுறான்னு போகிறேங்கிறியே.
அங்கெல்லாம் நம்ம ஊர் மனுஷா மாதிரி இல்லை. ஒரு தினிஷானவா கல்லடி போட்டாலும் பண்ணலாம், கண்ணடி போடக்கூடாது, அழகு குறைஞ்சி போடணும். அதுக்காக சுற்றி போட்டு வச்சான். அழகுக்கு ஒரு திருஷ்டி போட்டு தான் பாக்கி. நீ அழகாக இருந்தால் உனக்கு உங்கள் அம்மா இப்போ நீ வந்ததுலேருந்து தின்னுட்டே இருக்கியே என்ன? இப்போ ஐஸ் ஃப்ரூட்டை குச்சியோட தின்னுட்டேங்கிறேன், கொட்டையோட தின்னுட்டேங்கிறேன். இதெல்லாம் ஜீரணமாகும் அவனுக்கு. ஜீரணமாமாங்கிறியா? அம்மா தான் சொல்லியிருக்காள. என்னாச்சு? என்ன பண்ணுற சொல்லிட்டு கோணேஷை கையில் விட்டுருக்கேன். அழகாக நினைக்க சிரிப்பா. அழகா நினைக்காத உடனே சிரிப்பான். பஞ்சாமி நீ படிச்சிருக்கியா? எல்லாரும் கேட்குறா அசடுங்கிறாள், நிஜமாவே அவர் படிச்சிருக்காரான்னு கேட்குறா. 2 பேரும் பழி வாங்காதீங்க. அண்ணன் 2 பேர் சேர்ந்து படிச்சிருக்கியான்னு கேட்குறான். அண்ணா 3ஆம் கிளாஸ் 9 வருஷம் படித்தேன். ஏன் அதுக்கப்புறம் அப்புறம் இன்னும் 2 வருஷம் படிக்கணும்னு பார்த்தேன். வாத்தியார் லாரியில் அப்படி போயிட்டார். அப்புறம் போல அப்புறம் வாத்தியார் மாமி வந்து எங்கிட்ட சொல்லிக்கோ அப்படின்னா அது வெக்கமாக இருக்கு, வேண்டான்னு விட்டேன். அது சரி, படிச்சதெல்லாம் இருக்கட்டும். அவனுக்கு கூட்டல் கைத்தல்லாம் வருமா? என்ன தெரியுமே? கூட்டல் கழித்தல். முதல்ல கூட்டல் 1 1 2 2 2 4 3 3 8 3 3 6டா. ரொம்ப வரடுற வர வர வயால் சொன்னா நம்ம மாட்டாடா. இது எவ்வளோடா? இது என்ன 3 சேர்த்தா 6 ஆகிட்டா. இந்த மாதிரிலாம் ஒரு கணக்கு இருக்கா? ஏய் கூட்டல் பிரமாமா இருக்கு. கழித்தல் 2 நாளாக இங்கே வந்து அடுப்பு அணைக்கவே ஹோட்டலில் கூட கொஞ்சம் ரெஸ்ட் உண்டோ. என்ன நலபாகம் பிரமாமா நடந்துருக்கேன். என்ன சாப்பாடு என்ன? ஆனால் அதுக்காக பேரியாகாது. நல்ல டானிக்கு மாதிரி நல்லது, நல்ல ஐட்டம். அதுக்கு இந்த கஷ்டம் பண்ணா சொல்லு. அதெல்லாம் சரி, அந்த கைத்தல நான் கேட்கல, உனக்கு மைனஸை கேட்குறேன். 10ல் பாதி 10ல் பாதி 5 2ல் பாதி 1 8ல் பாதி சரி பாரு. 8ல் பாதி 4டா. இது எவ்வளவு? 8 இது பாரு. இந்த மாதிரி கணக்கெல்லாம் வச்சுட்டு இருக்கியா? அதெல்லாம் சரி, கார்த்தால என்ன ஆகாரம் சாப்பிட்ட? என்ன ஆகாரம் பண்ணேங்கிறானே? ஆகாரம் பண்ண ரொம்ப உடறான். ஏய் நான் ஏன்டா பண்ணுறேன்? அம்மா இருக்கா, அக்கா இருக்கா, அத்தை இருக்கா, சமையலுக்கெல்லாம் ஆள் போட்டிருக்கு, பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. என்ன சாப்பிட்டேன்னு கேளு. என்ன சாப்பிட்ட? 100 தோசை என்ன 100 தோசை நிறையா தின்னுட்டாப்புல. ஆச்சரியப்படுறிய மாவு இருந்தது அவ்வளோதான். அப்புறம் ரூபா வாட்டுக்கு போனேன். கோம்பளியோட தங்க. யார் ரூபா? கோம்பளியோட தங்க அவாட்டுக்கு போனேன். ஒரு ஈடு இட்லி கொடுத்தான். 2 தட்டு 9,45 43 ஏதோ ஒன்று. அப்புறம் என்ன இந்த இட்லி இவ்வளோ ஸ்மூத்தாக ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கு, நம்மகிட்ட இது மாதிரி இருக்க மாட்டேன். என்ன காரணம்னா இந்த மாமா தான் உளுந்து அரைச்சாலும். ராமன் மாமாவா? ஆமாம், பிள்ளையார் போட்டார் அவரை. இப்போ நாளைக்கு என்ன போகிறா ஆலங்குடியில் எல்லாருக்கும் கிரைண்டரை விட்டுவிட்டு இவரை 10 மணி தான் இங்கே வச்சுட்டு போகிறான். கை மண்ணில் ஒன்று இருக்கணும். நீ உங்கள் ஊருக்கு ஐசம் போதேங்கிறியா? அப்புறம் மதுரை வெளியூருக்கா வர மாட்டார். அப்புறம் சரி, அப்புறம் கமலா இல்லை நம்மோட படித்தால. என்னோடலாம் படிக்கல. என்னோட படித்தாலும் நான் வாட்டுக்கு போனேன். ஒரு எவ்வளோ அடை கொடுத்தா, நல்ல வெரைட்டி மாதிரி பெருசாக இருந்தது. எனக்கு இன்னொரு அடை ஒன்றுமே என்ன இரு வரேன்னு சொல்லிவிட்டு தோசை திருப்பி அடைக்கல் இடத்துல வந்தா பாரு. அடைய புண்டுறான் புள்ள முடியல. என்ன அடையும் கல்லும் ஒரே கலர். தணலில் தண்ணி விட்டாப்புல. என்ன பண்ண கல்லை தான் பழைய இரும்பு கல்லை போட்டேன். 5 ரூபா காய்ச்சல் கொடுத்தான். 11 சாக்லேட்டு பப்பு விட்டு பிஸ்கோட்டெல்லாம் வாங்கினேன். ஆமாம். அப்புறம் அத்தியாயத்துக்கு போனேன். உங்கள் அத்தியாயத்துக்கு உனக்கே சோறு கிடையாது, எங்கே போட போகிறா? எனக்கு அத்தையே கிடையாது. சன்னியானத்தை போய் சொல்லக்கூடாது. இந்த சன்னியானத்தை பற்றி பிரமாமா உங்கள் அண்ணா பேசிட்டு இருக்கா. ரொம்ப பற்றி நல்லது. நீ எங்கே வந்து போய் சொல்கிறேன். உங்கள் அத்தையா இருக்கா துபாயிலேருந்து ராஜகிரிலேருந்து பார்சல் வந்து தான் வாங்கிக்கிறான் ஃப்ரெண்ட் சிஸ்டர். அப்போ ஒன்று அத்தையா இருந்தால் சரி எதாவது போட்டோம். அத்தையை கேட்டேன் அப்பச்சி ஒன்றுன்னேன். இன்றைக்கி உருள மாமன் பட்னி கிடப்பாள். ஆமாம், அதனால் நெல்லுட்டு மாவு இருக்கு பாரு, அதில் வெள்ளத்தை போட்டு 15 துருண்டு கொடுத்தான். ஆமாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணுமே என்ன எல்லாம் வெள்ளம் வைக்கிற வெள்ளை கட்டுப்படி ஆகுன்னு சொல்லிவிட்டு மோடை விட்டு கரைச்சி ஒரு 4 எலுமிச்சை மருந்தை போட்டு ஜோட்டம் நிறையா கொடுத்தான். பால்கானி கைப்படி இருக்கும், கைப்படி இல்லை. எல்லாம் 9 மணிக்கு டிவியெல்லாம் பார்க்க வேண்டாமா? அதுக்கப்புறம் நெட்டு பார்க்க உட்காந்துட்டு ஆலங்குடிக்கு. அது இருக்கட்டும், அதுக்கப்புறம் முக்கியம் போலையா? இங்கே வந்துட்டேன். சரி, அதான் கேட்குறேன். நீ வந்து இவ்வளோ அழகாக தலை வாரண்டி எப்படி?
நான் வாரிக்கல, எங்கள் அத்தை வாரி விட்டான். இது அவசரத்தில் வாரி விட்டான். நாளைக்கு அத்தை அத்தைட்டு வரையா? அது சரி, உனக்கு இந்த இதெல்லாம் ஏதாவது தெரியுமா? பாசுரம். தெரியுமா? திருவாய் மொழி தானே. சும்மா சுரிய காட்டா போ. கண்ணில்லாதவன் குருடன் என்ன என்ன சொன்ன என்ன கேட்ட? திருவாய்மொழியா? கண்ணில்லாதவன் குருடன், கண்ணில்லாதவன் குருடன், அடித்து பறிப்பவன் திருடன், சண்டைக்கு வருபவன் முரடன், பெருமாள் வாகனம் கருடன் கருடன் கருடன். பிரமாதமா இருக்கு. காதில்லாதவள் மூளி, கிணற்றில் எழுவதே வாளி, பெண்கள் அழிவதே தோழி, பெருமாள் வாகனம் யாழி யாழி யாழி. இவ்வளவு விஷயம் இருக்கே உங்கள்கிட்ட, இவ்வளவு சுதி சுத்தமா பாடுறியே, ஆட்ட சொல்லிடு நீ. உங்கள்கிட்ட சொல்லிக்கல. 92 வயசுக்கு இந்த பாட்டு பாடுற பாரு, அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவான் நம்ம. 92 வயசுக்கு எல்லாரும் பஜனை பண்ண முடியுமா நினைச்சு பாருங்க. நாளைக்கு நம்ம எப்படி இருப்போமோ சொல்ல முடியாது. கூட்டையெல்லாம் வரட்டமானு கேட்டுன்னு வராம 92 வயசுக்கு சைக்கிளில் போறாரு இங்கேருந்து, ராம்நகர்லேருந்து மடத்து தெரு டிராஃபிக்ல. பஞ்சாமி பஞ்சாமி, இந்த பட்டப்பா மாமாக்கு தலையை ரொம்ப வலிக்கிறது தான், ஒரு மருந்து ஏதாவது சொல்லு. தலைவலி வலித்த பேர்கள் தயவுடன் மருந்து கேளி, மலையடி பாறாங்கல்லை தலைக்கு மேல் ஓங்கி போட்டால் தலைவலி தவிடு பொடி ஆகிவிடும். அதெல்லாம் அவர் இன்னொரு 15-20 வருஷம் நம்ம ஊருக்கு வரட்டும், நீங்க பாறாங்கல்ல தூக்கி தலையில போட்டார்னா அவருக்கு அது பரவாயில்ல. வகுலாபரண மாமா கண்ணை வலிக்கிறான். வகுலாபரண பாவத்திற்கு கண் வலி வலித்த பேர்கள் தயவுடன் மருந்து கேளி, கள்ளியுடன் உள்ளி சேர்த்து, கள்ளி பால் ஒரு சொட்டு உண்டுன்னா ஓட்டையா போகும் கால் புண்ணு. கள்ளியுடன் உள்ளி சேர்த்து திரு கள்ளிப்பாலும் கலந்து கண்ணுக்குள் விட்டு காலமே அவிழ்த்து பார்த்தால் பள்ளியும் நல்ல பாம்பம் முட்டையிடுமே. கண்ணாடியே வேண்டாம் அவருக்கு, இதுவே போறோம். அது சரி, வேதம் நீ படிச்சிருக்கிய? வேதத்தை தலைகீழ சொல்லுவேன். வேதத்தை தலைகீழ சொல்லுவியா? தலைகீழ எப்படி? இந்த வே. சரி, என்ன கழுத்துல போட்டுருக்கிய? எங்க அண்ணா மாதிரி ஏதாவது சைனா போட்டுக்க கூடாதோ? எட்டி மாலை. இனியே போட்டீங்க. இது எங்காவது கோக்குட்டிக்கு போட்டிருக்கான், கோக்குட்டியோட போட்டுருக்கான், கழுத்தோட போட்டுக்க மாட்டான். இப்போ நல்ல எங்கேயாவது போனால் வந்தால் போட்டுப்பேன். நீ வேணா கொடுத்துருவோம். அஷ்டபதியா? அஷ்டபதியெல்லாம் வேற பாடுவியா நீ? அஷ்டபதியா பிரமா நீ தான் பாடுவேன் சொல்லிக்க. ஜெயதேவர் இல்லை, நான் தனியாக அஷ்டபதி போட்டிருக்கேன். 24 எலியை வச்சு ஒரு அஷ்டபதி பண்ணாங்க. நான் எலி பிரிண்டானவுடனே ஃப்ரீ, எல்லாருக்கும் தரேன் ஃப்ரீ. மாமி அஞ்சலி மாமனாரலி நாட்டு பெண் ஒரு வரட்டலி, மாமி அஞ்சலி மாமனாரலி நாட்டு பெண் ஒரு வரட்டலி, அத்தை அஞ்சலி சித்தி ஏழலி ஆக 24 வாகனமூர்த்திக்கு கணக்கு சரியா? மாமி அஞ்சலி மாமனாரலி நாட்டு பெண் ஒரு வரட்டலி, அத்தை அஞ்சலி சித்தி ஏழலி. பிரிண்டானா ஃப்ரீயாக தரேன். அது சரி, நீ இத்தனையும் நீ அழகா சொல்றியோனோ, நாங்க எதுக்காக இப்போ உன்னை கூப்பிட்டேன் தெரியுமானோ? உங்க ஆத்துல நிறைய வெண்ணெய் சாப்பிடணுங்கிறதுனால தான் இப்போ நான் கூப்பிட்டேன். வெண்ணெய் என்ன பச்சை இருக்குமா நீளமா இருக்குமாடா? வெள்ளையா இருக்கும். நான் வெண்ணையே பார்த்தது இல்லை. எங்கள் அம்மா பழையது மோர் மலால் வெங்காயம் எல்லாம் போட்டு போன எரிச்சகரி திருவாரிக்கு பண்ண மாதிரி எரிச்சகரி அது இன்னும் இருக்கு. நாளைக்கு கட்டால வரையா எங்காட்டுக்கு ஃப்ரீயா ஃப்ரீ போஷன் ஆகும். வெண்ணெய் வந்து நிறைய இருக்கு. வெண்ணெய் வந்து நான் கிருஷ்ணனோட வந்து நான் எடுக்கிறதுக்கு பார்த்து வரணும்.
அம்மா சொல்லிட்டாள பஞ்சாமி அம்மா எங்கேன்னு கேட்குறியா? அம்மா யமுனா நதிக்கு போயிருக்கா. எதுக்குடா? இருக்கா என் ட்ராயர் சட்டையெல்லாம் துவைச்சிட்டு வரணுமே. இந்த வயசுல டிராயர் போட்டுக்கிறியா? எங்கள் அம்மா ஃபுல் ட்ராயரை கேட்டேன். ஆ. ஃபுல் எங்கிட்ட இல்லை, எழுத்தாத்து ராயரை போய் கேளுன்னா. எழுத்தாத்து ராயரை போய் கேட்டால் அந்த ட்ராயரை எடுத்து பார்த்தார். காசு இல்லை, தீபாவளிக்கு தரேன்னார். கொடுத்தா உனக்கு போய் எதாவது தரேன். உனக்கு சரியாக இருக்காது. சரி, மணி ஆயிடுத்து. நீ ரொம்ப நன்னா பாடின்னு இருக்க, ரொம்ப நன்னா பேசின்னு இருக்க. என்ன கார்த்தால கல்யாண உற்சவம் இருக்கு இல்லையா? கார்த்தால இருக்கணும் நீ. இருக்கேன். ஏன் அதுக்கு நீ அந்த அவசரம் இருப்பேன் இருந்தோம். வேற ஏதாவது பாயிண்ட்? என்ன 100 வயசு இருப்பேங்களா நீ இருப்பியான்னு கேட்குறேன். கல்யாண உற்சவத்துக்கு இருக்கியா வெளியில? இல்லையா பாராட்டுக்கு சொல்லிருக்காள. நீ வருஷம் கல்யாண உற்சவத்துக்கு வரணும் ஆலங்குடிக்கு. பாராட்டு வருஷம் கிடையாது. இங்கே ஆலங்குடி வந்து இந்த கிருஷ்ணன்ட்ட பாடுறதே தனி பாராட்டுப்பா. இன்னும் தனியாக பணம் வாங்கிட்டா தான் பாராட்டா? உங்கள் வயசுக்கு எத்தனை வேணாலும் பாராட்டு பண்ணலாம். இந்த வருஷம் வாங்கிட்டு வருஷம் நீங்கள் இங்கே வந்துடணும். புரிஞ்சுதா? நீங்கள் ஒரே ஒரு விருத்தம் சொல்லுவலே. ஏய் பஞ்சாமி, கையில் என்ன பச்சையாக வச்சுட்டு இருக்க? என்ன இது? இதுவா? எங்கள் அம்மாட்ட கொடுக்கணுமா? ராமன் மாமா கொடுத்தார். எங்கள் அம்மாட்ட கொடுக்கணுமா? திங்கரை பூச்சியா? பெரண்டன் பேரான். ஏய் இது பேர் என்ன? பெரண்டையான். பெரண்டியா? இப்போதான் ஞாபகத்துக்கு வருது. பஞ்சாமி உன்னை பெற்ற வேத்தில் பெரண்டி தான் வச்சுக்கிட்டீங்கன்னு எங்கள் அம்மா சொன்னான். ராமா உங்கள் அம்மா எதை கட்டிட்டா? இல்லை உனக்கு தெரியும். இடிச்சு கட்டினான் சொல்லிட்டார். இடிச்சு கட்டினான். சரி, விருத்தம் ஒன்று பாடுவியா? அழகா பாடு. ஏதாவது ஒரு பாட்டு பாட. என்ன பாட்டு பாட போற? விரித்த செஞ்சடையாட விரித்த செஞ்சடையாட வதன வதன சந்திரனாட விரி கமல நயனம் தரித்த புலி இதழாட அபயகரமா அபயகரமாட இரு சங்கு தோடு ஊசனாட தாங்கு நூலாட மேலோங்கி நீராட தாங்கு நூலாட மேலோங்கி நீராட ஒளிசன் பவடமேனியோடு உரித்த கரியாட உலக கங்கணமாடு உலக கங்கணமாட உபய பரிபுரமா ஒரு படம் விரித்தாட ஒரு படம் எடுத்தாடு உள்ளே மதித்து சற்று சிரித்து மலர்மன்
கை கொண்டாடும் ஜெகம்பனி திகம்பர சிதம்பர நடேசனே தில்லை நடராஜனே சிவகாமினேசனே சித்தவாரூபானந்தனே நம பார்வதி பரைய அவனை மறந்துடுவான். யார் தெரியுங்களா? மாஜி பெருமை நரசனாவுடைய தம்பி.